الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا وحبيب قلوبنا وشفيع ذنوبنا أبي القاسم مصطفى محمد اللهم صل على محمد وآل محمد وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المنتجبين أوصيكم ونفسي أولا بتقوى الله رب العالمين. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்த அஹ்லுல் பைத்தினர் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவை கடைபிடித்து வாழுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். புனிதமிகு ரமலான் மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ரஹமத்துகளை, நியமத்துகளை, பரக்கத்துகளை எல்லாம், மகபிரத்துகளை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய அமல்களை நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இன்றைய கால பகுதிகளிலே அதிகமாக பேசப்படுவது இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி. ரமலானுடைய 19ஆம் இரவுகள் தொடக்கம் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாங்கள் அதிகமாக ஞாபகிக்க ஆரம்பிக்கின்றோம். இந்த காலப்பகுதி என்பது அந்த இமாம் அலியை நேசிக்கக்கூடிய, விரும்பக்கூடிய, பின்பற்றக்கூடிய எல்லா மூமின்களுக்கும் கவலையும் வலியும் நிறைந்த காலங்களாக இருக்கின்றன. இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றிலே பல்வேறு கொடுமைகளுக்கும் துரோகங்களுக்கும் உட்பட்ட ஒரு ஜீவனாக இருக்கின்றார்கள். அவர்கள் ரசூலுல்லாவுக்கு பிறகு எல்லா விதமான சிறப்புகளை அடைந்திருந்த போதிலும் அந்த சிறப்புகள் எல்லாம் மறுக்கப்பட்ட, மழுங்கடிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் வரலாற்றில் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக அல்லது அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பல வரலாற்று திரிவுகள் இருக்கின்றன. அந்த வரலாற்று திரிவுகளை நாங்கள் சற்று விரிவாக பார்ப்பதன் மூலமாக இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய யதார்த்தங்களை நாங்களும் புரிந்து கொண்டு ஏனைய மக்களுக்கும் விளங்கப்படுத்த முடியுமாக இருக்கும். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்புகளை எல்லாம் மறுத்தவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு வரலாற்று திரிவு என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த சமூகத்திலே சஹாபாக்கள் மத்தியிலே மிகச் சிறந்த மனிதர் யார், அறிவிலே மிகச் சிறந்தவர் யார் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்விக்கு அஹ்லு சுன்னாக்கள் மத்தியிலே சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால், ரசூலுல்லாவுக்கு பிறகு சஹாபாக்களில் மிகச் சிறந்தவர் யார் என்ற விடயத்துக்கு யாரெல்லாம் ஹலீஃபாக்களாக வந்தார்களோ அந்த ஹலீஃபாக்களுடைய பெயர்கள் முன்வைக்கப்பட்டன. இமாம் அலியை சிறப்பித்து வரக்கூடிய பல்வேறு ஹதீஸ்கள் மறுக்கப்பட்டு சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால், ரசூலுல்லாவுக்கு பிறகு மிகச்சிறந்த அறிஞர் யார் என்பது அது அலி அல்ல. ரசூலுல்லாவுக்கு பிறகு மிகச்சிறந்த அறிஞர் அலி என்று எங்களுடைய உலமாக்கள் யாருமே சொல்லவில்லை என்ற ஒரு கருத்தை ஒருவர் முன்வைத்திருந்தார். அந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகமாகத்தான் அஹ்லு சுன்னா சமூகம் இப்போது காணப்படுகின்றது. ஆனால் உண்மையில் ரசூலுல்லாவுக்கு பிறகு மிகச்சிறந்த அறிஞர் யார் என்ற விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய இமாம் அலிதான் அந்த அறிஞர் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய பல்வேறு சான்றுகள் இருக்கின்றன. அஹ்லு சுன்னாவுடைய நூல்களிலே ஏராளமான சான்றுகள் காணப்படுகின்றன. அவற்றை நாங்கள் 4 பகுதியாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று, அல் குர்ஆனுடைய சாட்சியம். ரசூலுல்லாவுக்கு பிறகு இமாம் அலிதான் மிகச்சிறந்த அறிஞர். அலமுன் நாசி பாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவ அமீருல் முஃமினீன் அலி இப்னு அபி தாலிப் என்ற அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தக்கூடிய சான்றுகள் முதலாவதாக அல் குர்ஆனுடைய சான்றுகள். இரண்டாவதாக ரசூலுல்லாவுடைய சான்றுகள். மூன்றாவதாக சஹாபாக்களுடைய சான்றுகள் இருக்கின்றன. நான்காவதாக தாபிஈன்கள் சொன்ன சான்றுகள் இருக்கின்றன. இறுதியாக இமாம் அலியே சொன்ன சான்றுகள் இருக்கின்றன. இந்த எல்லா சான்றுகளையும் மறுத்துவிட்டு இமாம் அலிதான் சிறந்த அறிஞர் என்று எங்களுடைய உலமாக்கள் யாருமே சொல்லவில்லை என்று ஒரு சொல்லப்படுகிறது. எனவே நாங்கள் இந்த விஷயத்தை இன்று சுருக்கமாக பார்க்கலாம். அல் குர்ஆனுடைய சாட்சியத்தை பார்க்கின்ற பொழுது
சூரத்து ராத் 43ஆம் வசனம் கூறுகின்றது, وَيَقُولُ الَّذِينَ كَفَرُوا لَسْتَ مُرْسَلًا قُلْ كَفَى بِاللَّهِ شَهِيدًا بَيْنِي وَبَيْنَكُمْ وَمَنْ عِندَهُ عِلْمُ الْكِتَابِ. அதாவது அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள், நபியே நீங்க அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபி அல்ல, அனுப்பப்பட்டவர் அல்ல என்று சொல்றாங்க. அவர்களுக்கு நீங்க சொல்லுங்க ரசூலே, அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கும் எனக்கும் இடையிலே சாட்சியாக அல்லாஹ் இருக்கின்றான். அதே போன்று யாருக்கு இந்த குர்ஆனுடைய அறிவு ஞானம் வழங்கப்பட்டிருக்கின்றதோ அவரும் இருக்கின்றார் என்று நபியை நீங்க சொல்லுங்க அல்லாஹ் சொல்றான். இங்க ஒமன் ஐந்தஹு இல்முல் கிதாப், யாருக்கு குர்ஆனுடைய அறிவு இறை வேதத்துடைய அந்த ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறதோ என்ற அந்த மனிதர் யார் என்று பார்க்கிற பொழுது தஃப்சீருல் குர்துபியில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், வகத் நஸலத் ஃபீ ஹக்கி அமீருல் முஃமினீன் அலைஹிஸ்ஸலாம், இந்த ஆயத்து இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட விஷயத்தில் இறங்கின ஒரு ஆயத், மிக தெளிவாக இருக்கிறது. இரண்டாவது ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன் என்ற வசனம், சூரத்துல் அம்பியாவுல 7வது வசனம். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய தஃப்சீரு ஸஅலபியில சொல்லப்படுகிறது, அன்னாஸிலு ஃபீ அஹ்லில் பைத் அலைஹிமுஸ்ஸலாம், இந்த வசனம் அஹ்லுல் பைத்துடைய விஷயத்தில் இறங்கின ஒரு வசனமாகும் என்று சொல்லப்படுகிறது. அஹ்லுல் பைத்துல பார்க்கும் பொழுது அதில் இமாம் அலி மிக முக்கியமான ஒருவர் என்று எங்களுக்கு தெரியும். அதே போன்று சூரத்துல் ஹாக்கா 12ஆம் வசனம் இருக்கிறது, வதஇயஹா உதுனுன் வாஇயா என்ற அந்த ஆயத், அதாவது செவிமடுக்கக்கூடிய செவி, கேட்பவற்றை எல்லாம் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு செவி என்று அந்த வசனம் வருகிறது. இந்த வசனம் அன்னாஸிலு ஃபீ அமீருல் முஃமினீன் அலைஹிஸ்ஸலாம், இந்த வசனம் கூட இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட விஷயத்தில் இறங்கின ஒரு வசனமாகும் என்று தஃப்சீர் தபரில சொல்லப்படுகிறது. தபரில வரக்கூடிய அறிவிப்பு எப்படி என்றால், ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வதஇயஹா உதுனுன் வாஇயா என்ற அந்த ஆயத்தை ஓதி போட்டு இமாம் அலியின் பக்கம் திரும்பி சொன்னாங்க, அந்த அப்படியான ஒரு செவியாக உங்களோட செவி இருக்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறேன் சொல்லி சொன்னாங்க. இமாம் அலி சொல்றாங்க, அதுக்கு பிறகுல இருந்து ரசூலுல்லாஹ்விடம் இருந்து எதெல்லாம் நான் கேட்டேனோ அது எதுவுமே எனக்கு மறக்கவில்லை என்று சொன்னாங்க. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய அறிவு ஞானம் முழுவதையும் முழுமையாக உள்வாங்கி கொண்ட ஒருவராக இமாம் அலி இருக்கின்றாங்க. அதே போன்று தஃப்சீரு தபரில வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பு, புரைதா என்பவர் அறிவிக்கின்றாரு, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறேன். அலிகிட்ட சொன்னாங்க எப்படின்னு சொன்னால், யா அலி இன்னல்லாஹ அமரனி அன் அதுனாக வலா அக்குசாக்க, அதாவது இமாம் அலியே, அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் உங்களோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றும் உங்களை புறக்கணிக்க கூடாது என்றும் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்றும் அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான், எனவே நீங்கள் அதை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நபி அவங்க சொன்னாங்க. அப்போதுதான் வதஇயஹா உதுனுன் வாஇயா என்ற வசனம் இறங்கியதாக தபரில் சொல்லப்படுகிறது. இப்ப இந்த வசனங்கள் எங்களுக்கு போதும் எப்படி என்றால், இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வினால் கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய முழுமையான அறிவையும் உள்வாங்கிக் கொண்ட மிகப்பெரிய ஞானியாக அறிஞராக இருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த குர்ஆனுடைய சான்று இருக்கிறது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இந்த உலகத்தில் சஹாபாக்களில் மனிதர்களில் அவர்களுக்கு பிறகு மிகச்சிறந்த அறிஞர் யார் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கின்றாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அடுத்த மிகச்சிறந்த அறிஞர் யார் என்று ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்கிறாங்க. எப்படி என்றால், இமாம் அலியை பற்றி சொல்லும் பொழுது நபி அவர்கள் தங்களுடைய மகள் ஃபாத்திமாவை பற்றி சொன்னாங்க, ஜவ்வஜுதுக கைர உம்மதி அலமஹும் இல்மன் வ அஃலலஹும் ஹில்மன் வ அவ்வலஹும் சலமன். இது ஆதாரம் முஸ்தத்ரகுல் ஹாக்கிம் கன்துல் உம்மான். நபி அவர்கள் ஃபாத்திமாவை பற்றி சொன்னாங்க, ஃபாத்திமாவே நான் உங்களுக்கு என்னுடைய உம்மத்திலே மிகச்சிறந்த ஒருவரை உங்களுக்கு மனம் முடித்து தந்திருக்கின்றேன். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், எல்லோரையும் விட மிகச்சிறந்த அறிஞர், அலமஹும் இல்மன், அறிவால் மிகச்சிறந்தவர், அதே போன்று ஒழுக்கத்தால் நற்பண்புகளால் மிகச்சிறந்தவர், அதே போன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முதலாவது மனிதர், அப்படியான ஒருவரை தான் உங்களுக்கு நான் மனம் முடித்து தந்திருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், அலமு உம்மதி மிம்பாதி அலி இப்னு அபி தாலிப், ஆதாரம் முஸ்னத் அஹ்மத் கன்சுல் உம்மான். அதாவது எனக்கு பிறகு எனது உம்மத்தில் மிகச்சிறந்த அறிஞர் யார் என்றால் அது அலி இப்னு அபி தாலிப் தான். இன்னும் சொன்னார்கள், அலியுன் வஆஉ இல்மி வ வஸியி, ஆதாரம் கன்சுல் உம்மால் மனாசிபுல் குவாரிஸ்மி, அதாவது அலிதான் என்னுடைய அறிவை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு களஞ்சியமாக இருக்கின்றார், என்னுடைய வாரிசாக இருக்கின்றார் என்று சொன்னாங்க. மேலும் சொன்னார்கள், அலியுன் பாபு இல்மி வ முபய்யினுன் லி உம்மதி மா உர்சில்து பிஹி மின் பாதி. இது ஷம்சுல் அஹ்பார், கிஃபாயத்துல் கஞ்சி ஆகிய நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நபி அவங்க சொன்னார்கள், அலி அவர்கள் தான் என்னுடைய அறிவினுடைய ஒரு வாயிலாக இருக்கின்றார்கள், அவர்தான் எனக்கு பிறகு
எனக்கு வழங்கப்பட்ட அருளப்பட்ட எல்லாவற்றையும் இந்த உம்மத்துக்கு விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு முபையினாக இருக்கின்றார்கள் என்று சொன்னாங்க. அதே போன்று அலியுன் ஹாசினு இல்மி, ஆதாரம் கன்சுல் உம்மால் தைலமி, அதாவது அலிதான் என்னுடைய இல்மை எல்லாம் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு களஞ்சியமாக இருக்கின்றார். மேலும் சொன்னார்கள் அஃலல் உம்மதி அலி, அல் ஜாமிஉ ஸகீர் சுயூத்தியுடைய நூல், அதாவது என்னுடைய உம்மத்திலே மிகச் சிறந்தவர் அலி என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். மேலும் சொன்னார்கள் அஃலாக்கும் அலி, ஆதாரம் மனாகிபுல் குவாரிஸ்மி ஃபத்ஹுல் பாரி, அதாவது உங்களிலே மிகச்சிறந்த தீர்ப்பாளர் மிகச்சிறந்த நீதிபதியாக இருந்தால் அலிதான். இப்ப மார்க்க விஷயமாக ஒருவர் தீர்ப்பளிக்க வேண்டும் என்றால் அவருக்கு உலகத்தை பற்றி அறிவும் இருக்க வேண்டும், மார்க்கம் பற்றி அறிவும் இருக்க வேண்டும். இந்த இரண்டு அறிவுகளை முழுமையாக வாக்கி பெற்றவர் இமாம் அலி அவர்கள் தான். மேலும் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஞானம் என்பது ஹிக்மத் என்பது 10 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 பாகங்களில் 9 பாகங்கள் இமாம் அலிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன, ஒரே ஒரு பகுதி தான் ஏனைய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆதாரம் ஹில்யத்துல் அவுலியா தாரிஃப் இப்னு அஸாக்கிர். மேலும் சொன்னார்கள் நபி அவர்கள் கேட்ட ஒரு துஆ இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅலல் ஹிக்மத ஃபீனா அஹ்லல் பைத், அதாவது அஹ்லுல் பைத்களாகிய எங்களிலே ஹிக்மத்தை ஞானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆதாரம் ஹில்யத்துல் அவுலியா, அதாவது அஹ்லுல் பைத்களுக்கு தான் அந்த ஞானம் என்பது முழுமையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அஹ்லுல் பைத்தில் ஒருவராக இமாம் அலி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, நான் அறிவினுடைய பட்டணமாக இருக்கின்றேன், அலி அதனுடைய தலைவாசலாக இருக்கின்றார்கள். ஃபமன் அராதல் இல்ம ஃபல்யத்தில் பாப, யார் அறிவை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றாரோ அவர் அந்த கதவின் வழியாக வரட்டும் என்று சொன்னாங்க. ஆதாரம் தபரானி. இப்படியான சான்றுகள் எங்களுக்கு போதும். எதுக்கென்றால் இமாம் அலி தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு மிகச்சிறந்த அறிஞர் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்றதுக்கு. இதுவும் போதாது என்றால் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய சான்றுகளுக்கு இருக்கின்றன. உதாரணமாக உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா அவங்க சொல்றாங்க, அலியுன் அலமுன் நாஸி பிஸ் சுன்னா, ஆதாரம் அஸ்ஸவாயிகுல் முஹரிகா தாரிஃபுல் குலஃபா, அதாவது அலிதான் சுன்னாவை பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளை பற்றி மிகவும் அறிந்த மனிதராக இருந்தார்கள் என்று சொன்னாங்க. கலீஃபா உமர் ஹஜ்ரத் அவர்கள் சொல்றாங்க, அகுல்லானா அலி, ஆதாரம் தபகாத் இப்னு சஅத், அதாவது எங்களிலே மிகச்சிறந்த தீர்ப்பாளர் மிகச்சிறந்த நீதிபதி யார் என்றால் அலிதான். அதே போன்று உமர் சொல்லிக்கிறாங்க, லவுலா அலியுன் லஹலக உமர், ஆதாரம் அல் இஸ்தியாப் தஃசீரு நைசாபூரி, அதாவது அலி இல்லை என்றால் உமர் எப்போது அழிந்து போயிருப்பார் என்று சொன்னார். மேலும் சொல்லிக்கிறாங்க கலீஃபா உமர் அவர்கள், லா அபுகானி அல்லாஹு பஅதக யா அலி, அலியே உங்களுக்கு பிறகு என்ன அல்லாஹ் இந்த உலகத்துல வச்சிடக்கூடாது, ஏன் வச்சா என்னால இந்த வார பிரச்சனையை சமாளிக்க முடியாது என்று சொல்லிக்கிறாங்க. ஆதாரம் மனாகிபுல் குவாரிஸ்மி. அதே போன்று இமாம் அலியை தன்னுடைய பரம எதிரியாக பார்த்தவர் தான் முஆவியா. முஆவியா சொல்றார் எப்படின்னு சொன்னால், கான உமர் இதா அஷ்கல அலைஹி ஷைஉன் அகதஹு மின்ஹு, உமர் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஒன்று வரும் என்று சொன்னா அவர் நாடி செல்வது இமாம் அலியை தான் என்று சொல்லியிருக்கிறார். மனாகிபு அஹ்மத். இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் இருக்கிறது. மா இல்மி வ இல்மு அஸ்ஹாபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ இல்மி அலியின் இல்லா கத்ரத்தின் ஃபீ சபஅத்தி அம்ஹுர், அதாவது என்னுடைய அறிவும் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய அறிவும் இமாம் அலியுடைய அறிவோடு ஒப்பிடப்படும் போது எப்படி இருக்கும் என்று சொன்னால் 7 கடல்கள்ல ஒரு துளியை போல. இமாம் அலியுடைய அறிவு எப்படிப்பட்டது? 7 கடல்களை போன்றது இமாம் அலியுடைய அறிவு. அதுல ஒரு துளிதான் நானும் ஏனைய சஹாபாக்களும் வச்சிருந்த அறிவு என்று அவர் சொல்றாரு. ஆதாரம் ஃபராயிது சம்தைன் அல் மனாகிபுல் குவாரிஸ்மி. அதே போன்று இப்னு மஸ்ஊத் சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், ஹிக்மத் என்பது 10 பகுதிகளாக இருக்கிறது. அதுல 9 இமாம் அலிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, 1 தான் ஏனைய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அலியுன் ஆலமுஹும் பில் வாஹிதி மின்ஹா, அந்த ஒன்று தான் ஏனைய மக்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த ஒன்றை கூட இமாம் அலி தான் மிகவும் சிறந்ததாக அறிஞ்சு வச்சிருந்தார் என்று அவர் சொல்றாரு. கன்சுல் உம்மால் ஆதாரம். மேலும் இப்னு மஸ்ஊத் சொல்லிக்கிறாரு, அலமு அஹ்லில் மதீனத்தி பில் ஃபராயிது அலி இப்னு அபி தாலிப், ஃபராயிதுகள் சம்பந்தமாக மதீனா வாசிகள மிகச்சிறந்த அறிவு உள்ளவர் யார் என்றால் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் தான். ஆதாரம் அல் இஸ்தியாப். மேலும் சொல்லியிருக்காரு இப்னு மஸ்ஊத், குன்னா நதஹத்தஸு அன்ன அகுல்லா அஹ்லில் மதீனத்தி அலியுன், ஆதாரம் முஸ்தத்ரக், அதாவது மதீனா வாசிகள்ல மிகச்சிறந்த தீர்ப்பாளர் அலிதான் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் என்று அவர் சொல்றாரு. மேலும் அவர் சொல்லியிருக்கிறாரு, குர்ஆன் என்பது
7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வெளிப்படையான அகவயமான ஒரு கருத்தும் இருக்கும், புறவயமான ஒரு கருத்தும் இருக்கும். இந்த ஒவ்வொரு குர்ஆன் வசனத்துக்கும் இருக்கக்கூடிய வெளிப்படையான கருத்து, உள்ரங்கமான கருத்து என்பவற்றை மிக தெளிவாக அறிந்து வைத்திருந்தவர் தான் இமாம் அலி அவர்கள் என்று இப்னு மஸ்ஊத் சொல்லியிருக்காரு. எனவே இந்த சஹாபாக்களுடைய சான்றுகள் எங்களுக்கு போதுமானது. உலகத்தில் ரசூலுல்லாவுக்கு பிறகு மிகச்சிறந்த அறிஞர் யார் என்றால் அது அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் தான் என்று. இதுவும் எங்களுக்கு போதாது என்றால் தாபிஈன்கள் சொல்லக்கூடிய சான்றுகளும் இருக்கின்றன. அதையும் நாங்கள் பார்க்கலாம். கலீஃபா அபூபக்கர் அவருடைய மகன் முஹம்மத் அவரு முஆவியாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். அதுல சொல்லிக்கார், யாலக்கல் வைல், கெட்டவனே உனக்கு நாசம் உண்டாகட்டும், நீ என்ன அலியோடு உன்னை சமனானவனாக பார்க்கின்றாயா? அலியோடு உன்னை சமமாக பார்க்கின்றாயா? அவரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசு, அவர் ரசூலுல்லாஹ்வுடைய பிரதிநிதி என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆதாரம் முருஜுஸஹப். அதே போன்று ஹிஷாம் என்பவர் அறிவிக்கின்றார், சொல்கின்றார், ஹஜ்ரத் அலி அவர்கள்தான் அவ்வலு மன் ஸல்லா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோடு தொழுதவர்களில் முதலாவது நபர் இமாம் அலி தான். அதே போன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மிகச்சிறந்த அறிவுள்ளவரும் இமாம் அலி தான். ரசூலுல்லாஹ்வோடு மிக நெருக்கமாக இருந்தவரும் இமாம் அலி தான் சொல்லியிருக்காரு. ஆதாரம் கிதாபு ஸிஃபீன். அதே போன்று அத்தா என்பவருக்கிடம் அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள்ல இமாம் அலியை விடவும் சிறந்த அறிஞர் யாரும் இருந்தாங்களா என்று கேட்கப்பட்டுச்சு அத்தா என்ற சஹாபி கிட்ட. அவர் சொல்றாரு, லா வல்லாஹி லா மா அலமஹு, அப்படி யாருமே இருந்ததில்லை, அப்படியாக நான் எனக்கு தெரிய மாட்டேன் யாருன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதாவது தாபிஈன்கள் சொல்றாங்க எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இமாம் அலி தான் சிறந்த அறிஞர் என்று. அதே போன்று அதி இப்னு ஹாத்தம் என்பவர் சொல்றாரு, அவருடைய உரையில சொல்லி ஒரு பேச்சு காட்டுறாரு, இமாம் அலி சுட்டி காட்டி சொல்றாரு, அலி அவர்கள்தான் குர்ஆனையும் சுன்னாவையும் மிகவும் அறிந்த ஒரு மனிதராக இருந்தார். அவர் துறவரத்தில் மிகச் சிறந்தவராக இருந்தார். வணக்க வழிபாட்டிலும் மிகவும் தூய்மையானவராக இருந்தார். புத்தி சாதுரியம் என்று வந்தாலும் அவர் தான் மிகச் சிறந்தவராக இருந்தார். அதே போன்று தாராளமாக மற்றவர்களுக்கு கொடை வழங்கக்கூடியவராகவும் அவர் இருந்திருக்கார் என்று அவர் சொல்றார். அதே போன்று அப்துல்லா இப்னு ஹஜல் என்பவர் சொல்றாரு, அவருடைய உரையிலே இமாம் அலியை சுட்டிக்காட்டி சொல்றாரு, அலி அவர்களே, நீங்கள் தான் அந்த அலமுனா பிரப்பினா, எங்களுடைய ரப்பை பற்றி எங்களை விடவும் மிகவும் அறிந்தவர் நீங்கள் தான். அதே போன்று எங்களுடைய நபிக்கு எங்களை விட நெருக்கமானவர் நீங்கள் தான். அதே போன்று எங்களுடைய மார்க்கத்திலே எங்களை விடவும் மிகவும் சிறந்த அறிஞர் நீங்கள் தான் என்று அவர் சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று அல் கஞ்சி அஷாஃபி என்ற சாபியை சொல்கின்றார். எப்படி என்றால் கிஃபாயத்து தாலிபில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பு, வகதுக்கான அபூபக்கர் உமர் உஸ்மான் வகைருஹும் மின் உலமாஇ ஸஹாபா யுஷாவிரூனஹு ஃபில் அஹ்காம். அபூபக்கர் உமர் உஸ்மான் போன்ற எல்லா சஹாபாக்களும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வரும் பொழுது யார்கிட்ட போய் மஷூரா கேட்பாங்கன்னு சொன்னா இமாம் அலி கிட்ட. இமாம் அலி சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வைத்துத்தான் அவர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றுவார்கள் என்று அவர் சொல்லி காட்டுகின்றார். இவ்வாறு அல் குர்ஆனுடைய ஆதாரம், ரசூலுல்லாஹ்வுடைய ஆதாரம், சஹாபாக்கள் சொல்லக்கூடிய ஆதாரம், தாபிஈன்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது, இமாம் அலி தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு மிகச்சிறந்த அறிஞர் என்பது தெளிவாக விளங்குது. இருந்தாலும் அஹ்லு சுன்னாக்கள் மிகவும் மதிக்கக்கூடிய, பாராட்டக்கூடிய, பின்பற்றக்கூடிய, போற்றக்கூடியவர்கள் தான் இப்னு தைமியா. அவர் சொல்றாரு எப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அலி தான் மிகச்சிறந்த அறிஞர் என்று எங்களுடைய உலமாக்கள் யாருமே சொல்லவில்லை என்று சொல்றாங்க. யாருமே சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, சஹாபாக்கள் சொல்லிக்கிறாங்க, தாபிஈ சொல்லிக்கிறாங்க, எல்லாரும் சொன்னதுக்கு பிறகு குர்ஆன் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் பார்த்ததுக்கு பிறகு என்ன சொல்றாரு, அப்படி யாருமே சொல்லவில்லை என்று சொல்றாரு. இப்னு தைமியாவுக்கு அவருடைய அதாவது பின்னணியை பார்க்கும்போது சிரியாவிலே உள்ள ஒரு பின்னணி அவருக்கு இருக்கிறது. இமாம் அலியை எதிரியாக பார்த்த முஆவியாவுடைய பாசறையிலே அல்லது அந்த சிந்தனையிலே உருவான ஒருவர். எனவே அவர் இமாம் அலியை பற்றி குறையாக பேசுவதும் அவருடைய சிறப்புகளை மழுங்கடிக்க பாடுபடுவதும் சாதாரணமான விஷயமாக நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இமாம் அலி சொல்லிக்கிறாங்க, எல்லாவற்றையும் தொகுத்து நாங்கள் பார்க்கும்போது இமாம் அலியுடைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அவங்க சொல்லிக்கிறாங்க எப்படின்னு சொன்னால், ஹசாயிஸ் நசாயி முஸ்ததரக்குல் ஹாக்கிம் போன்ற நூல்களில் வருகிறது. அவங்க சொன்னாங்க, வல்லாஹி இன்னி லஅஹூஹு வ வலியுஹு வ இப்னு அம்மிஹி வ வாரிசு இல்மிஹி. அவங்க சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரன், ரசூலுல்லாஹ்வுடைய பிரதிநிதி, ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சாவின் புதல்வன், ரசூலுல்லாஹ்வுடைய அறிவின் வாரிசு என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அறிவின் வாரிசு இமாம் அலி. இதைத்தான் நபியும் சொன்னாங்க, என்னுடைய அறிவின் வாரிசு இமாம் அலின்னு சொன்னாங்க. அலி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்வுடைய அறிவின் வாரிசு நான் என்று சொல்லிக்கிறாங்க.
ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள்ல ஒரு வார்த்தை இருக்கிறது, அதை யாருமே சொல்லல. சலூனி கபில அன் தஃப்கிதூனி, என்னை இழப்பதற்கு முன்னால் என்னிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்ற அந்த வார்த்தையை இமாம் அலியை தவிர வேறு யாருமே சொன்னது கிடையாது. சொல்வதற்கு யாருக்குமே தகுதியும் கிடையாது. இது அல் முஸ்தரக் அலா ஸஹீஹைன், மனாகிபுல் குவாரிஸ்மி, ஃபவாயிது ஸம்தைன், தாரீஹ் திமிஷ்க் போன்ற நூல்களில் இந்த விஷயம் வருகிறது. இறுதியாக நாங்க பார்க்கும் பொழுது இமாம் அலி சொன்னாங்க, இன்னமா அன அப்தும் மின் ஹபீபி முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ ஆலி முஹம்மத். நான் ரசூலுல்லாஹ்வுடைய அடிமைகளில் ஒரு அடிமைன்னு சொன்னாங்க. அடிமை ஏன் அப்படி சொன்னாங்க என்று பார்க்கும் பொழுது அவங்க ஏற்கனவே சொல்லிக்கிறாங்க, மன் அல்லமனி ஹர்ஃபன் குன்து லஹு அப்தன், யார் எனக்கு ஒரு எழுத்தை ஒரு அறிவை கற்றுத் தருகின்றாரோ அவருக்கு நான் அடிமையாகி விடுவேன் சொன்னாங்க. இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை அடிமையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சக்தி என்பது, ஆற்றல் என்பது, அறிவு என்பது, ஞானம் என்பது உலகத்தில் ரசூலுல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே இருந்தது கிடையாது. அப்படியான மிகச்சிறந்த ஒரு அறிஞர் தான் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை அறிவதும் அவர்களை பற்றி பேசுவதும் மிகச்சிறந்த ஒரு பாக்கியமாக எங்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, உலமாக்களே, இமாம் அலி என்பவர்கள் மிக அறிவின் கடலாக இருக்கின்றார்கள். அவர்களை அறிந்து விளங்கி பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் புரிவாயாக. உலக முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. உங்களுடைய நோன்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். اللهم صل على محمد وآل محمد وعجل فرجهم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا وحبيب قلوبنا وشفيع ذنوبنا بالقاسم مصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعجل فرجهم. وصل على علي أمير المؤمنين، وصل على فاطمة الزهراء سيدة نساء العالمين، وصل على الحسن والحسين سيد شباب أهل الجنة، وصل على علي بن الحسين ومحمد بن علي وجعفر بن محمد وموسى بن جعفر وعلي بن موسى ومحمد بن علي وعلي بن محمد والحسن بن علي والخلف الهادي المهدي. اللهم صل على محمد وآل محمد وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. أما بعد، أوصيكم ونفسي أولا بتقوى الله رب العالمين. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்த அஹ்லுல் பைத்தின் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவை கடைபிடித்து வாழுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு எல்லா விஷயங்களிலும் மிகச்சிறந்த ஒருவராக இருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்களுடைய சிறப்புகளை மழுங்கடிப்பதற்காக வரலாற்றிலே பல்வேறு அரசியல் சதிகள் இடம்பெற்று வந்திருக்கின்றன. குறிப்பாக உமையாக்களுடைய இஸ்தாபகராகிய முஆவியா இமாம் அலியின் மீது மிகுந்த வெறுப்பும் குரோதமும் கொண்டிருந்ததன் காரணமாக இமாம் அலியை பற்றி சொல்லப்பட்ட எல்லா ஹதீஸ்களையும் அழிப்பதற்கு, இமாம் அலியுடைய சிறப்புகளை இல்லாமல் செய்வதற்கு மிகவும் பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கின்றார். நாங்கள் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களிலே இமாம் அலி அவர்களுக்கு சொல்லப்பட்ட சிறப்புகளை போன்று வேறு யாருக்குமே சொல்லப்பட்டது கிடையாதுன்னு சொல்றாரு. இது அல் முஸ்தத்ரக் அலா ஸஹீஹைன், அல் ஹாக்கிமுன் நைசாபூரி போன்ற நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இமாம் அலிக்கு சொல்லப்பட்ட சிறப்புகளை போன்று வேறு எந்த சஹாபிகளுக்கும் சொல்லப்படவில்லை. அதே போல இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இமாம் அலியுடைய விஷயத்திலே இறங்கின அளவுக்கு குர்ஆன் வசனங்கள் வேறு யாருக்கும் இறங்கவில்லைன்னு சொல்றாங்க. இமாம் அலியுடைய விஷயத்திலே சுமாராக 300 குர்ஆன் வசனங்கள் இறங்கியதாக அவர் சொல்றாரு. ஆதாரம் தாரீஹ் திமிஷ்க். இவ்வாறு இருக்கும்போது இமாம் அலியுடைய சிறப்புகளை அழிப்பதற்காக முஆவியா செய்த திட்டங்கள் பல, ஏராளமான திட்டங்கள் செஞ்சிருக்காரு.
அதுல முக்கியமாக அவர் செஞ்ச விஷயம் என்னவென்று சொன்னால், இமாம் அலியுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய விஷயத்தை தடுத்தது. இமாம் அலியை பற்றி யாரும் சொல்லக்கூடாது என்று தடை விதித்தது. அவரு இமாம் அலியுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் பரப்பப்படுவதை கடுமையாக தடுத்திருக்கின்றார். உதாரணமாக ஷரஹு நஹ்ஜுல் பலாக நூலை அங்க பார்க்கலாம். ஆதாரம் ஒன்று, ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த அலி இப்னு முஹம்மது மதாயினி என்ற வரலாற்றாசிரியர் சொல்றாரு, முஆவியா தன்னுடைய கவர்னர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். அதுல அவர் சொல்ற விஷயம் என்னவென்று சொன்னால், இமாம் அலியுடைய சிறப்புகளை அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்கள் தங்களுடைய உயிருக்கும் உடைமைக்குமான உத்தரவாதத்தை இழந்து விட்டார்கள் சொல்லுங்க. யாரெல்லாம் இமாம் அலியுடைய சிறப்புகளை அறிவிக்கின்றாங்களோ அவங்களுக்கு உயிருக்கும் உடைமைகளுக்கும் உத்தரவாதம் இல்லை, பாதுகாப்பில் அவங்களுக்குன்னு சொல்லி அச்சுறுத்தல். மேலும் அந்த அலி என்ற பெயரை பிள்ளைகளுக்கு யாருக்கும் வைக்க கூடாது என்று அவர் தடுத்திருக்கிறார். அப்படி யாராவது இனக்காணப்பட்டால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முஆவியா செய்த மிக முக்கியமான ஒரு இழிவான விஷயம் என்னவென்றால், இமாம் அலியை ஏசியது. சப்பிபு அலி. அவரு என்ன சொன்னார்னு சொன்னா, இந்த இமாம் அலியை ஏசக்கூடிய இந்த விஷயத்தை நான் இதுவரையும் தொடர்வேன் என்றால் அலியுடைய சிறப்புகளை யாரும் சொல்லாத அளவுக்கு நிலை ஒன்று உருவாகும் வரைக்கும் இதை நான் தொடர்வேன்னு சொன்னார். அலியை ஒவ்வொரு மெம்பரிலும் ஏசுறது, தவிக்கிறது. ஆதாரம் ஷரஹு நஹ்ஜுல் பலாகா. இந்த விஷயம், அதாவது முஆவியாவினால் உருவாக்கப்பட்ட இந்த பிதுஅத், இந்த வழிகேடு என்பது, இமாம் அலியை திட்டுவது, மெம்பர்ல வச்சு ஏசுறது, இந்த வழிகேடு என்பது சுமார் 60 வருடங்களாக நீடித்து வந்திருக்கிறது. யாருடைய காலம் வரைக்கும் என்றால் உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய காலம் வரைக்கும். சுமார் 60 வருஷங்கள் உமையாக்களுடைய ஆட்சியிலே ஒவ்வொரு ஆலிமும் குத்துபா ஓதும் போது மிம்பர்ல வச்சு இமாம் அலியை சபிப்பாங்க என்று இப்னு ஹல்தூன், தாரீக் இப்னு ஹல்தூன்ல சொல்லப்படுற விஷயம். அதே போன்று முஆவியா செய்த மற்றொரு இழிவான விஷயம் என்னவென்றால், யாரெல்லாம் இமாம் அலியுடைய சிறப்புகளை அறிவிக்கின்றார்களோ அவர்களுக்கு தொந்தரவு செய்வது, அவர்களை தொல்லைப்படுத்துவது, அவர்களுக்கு சித்திரவதை செய்வது அல்லது கொலை செய்வது. இப்படியாக இமாம் அலியை பற்றிய சிறப்புகளை சொல்லி அதன் மூலமாக முஆவியாவினால் கொல்லப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒருவர் மைசம் அத்-தம்மார், அம்ர் இப்னு ஹம் அல் ஹஸாயி, ரஷீத் அல் ஹிஜ்ரி, ஹுஜ்ர் இப்னு உதை, குமைல் இப்னு ஜியாத், இப்படியானவர்கள் எல்லாம் இமாம் அலியுடைய சிறப்புகளை சொன்னதன் காரணமாக முஆவியாவினால் கொல்லப்பட்டவர்கள். அதே போன்று அஹ்லு சுன்னா உலகின் மிக சிறந்த ஒரு அறிஞராக பார்க்கக்கூடிய முகமது அபு ஜஹரா அவர் சொல்றாரு எப்படி என்றால், அதாவது இமாம் அலி அவர்களுக்கு இருந்த சிறப்புகளை எல்லாம் அதாவது மறுத்ததில் அல்லது மறைத்ததில் உமையாக்களுடைய ஆட்சிக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. அவர்கள் இவ்வாறு இமாம் அலியுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய பல ஹதீஸ்களை மறுத்தார்கள், மறைத்தார்கள். அதன் காரணமாகத்தான் அஹ்லு சுன்னா உலகத்திலே இமாம் அலியை பற்றின சிறப்புகள் ஹதீஸ்கள் மிக குறைவாக காணப்படுகின்றன என்று அவர் சொல்றார். இதே போன்று முஆவியா செய்த மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இமாம் அலிக்கு சொல்லப்பட்டிருந்த சிறப்புகளை எல்லாம் வேறு சஹாபாக்களுக்கு இட்டு கட்டி விடுறது. அதுக்கு ஒரு ஒரு அணியை வச்சிருந்தார் அவர். ஷரஹு நஹ்ஜுல் பலாகால பாக்குறோம் நாங்க, முஆவியா சஹாபாக்களுக்கும் தாபீன்களுக்கும் ஏவி இருந்தாரு. அதாவது இமாம் அலியை இழிவுபடுத்தக்கூடிய விதமாக சில ஹதீஸ்களை உருவாக்குமாறு ஏவி இருந்தார். அவரு இன்னொரு விஷயம் செய்தாரு, தன்னுடைய வேலை பணியாக்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. உஸ்மானை, ஹலீஃபா உஸ்மானை நேசிக்கக்கூடிய மக்களை எல்லாம் கொண்டு சேர்த்து கொண்டு வாங்க. யாரெல்லாம் இமாம் அலியை விட ஹலீஃபா உஸ்மானை அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் கூட்டி கொண்டு வாங்க, கண்டுபிடிச்சு கூட்டி வாங்க, எனக்கு கிட்ட கொண்டு வாங்க என்று அவரை எல்லாரையும் வரவழைத்து அவர்களுக்கு சொன்னார். என்னன்னு சொன்னா, உஸ்மானுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய ஹதீஸ்களை நீங்க உருவாக்குங்க. உஸ்மானுடைய சிறப்புகளை, இமாம் அலியை விட உஸ்மான சிறப்புகள் மேலோங்கி நிற்கணும், அப்படியான ஹதீஸ்களை உருவாக்குங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னார். இதன் காரணமாக மதாயினி சொல்றாரு, ஷரஹு நஹ்ஜுல் பலாகால வருது, அதாவது இந்த முஆவியாவுடைய இந்த கூச்சின் காரணமாக கலீஃபா உஸ்மானை பற்றிய சிறப்புகளை மக்கள் பேச தொடங்கினாங்க. அது மிக அதிகமான சிறப்புகள் வந்துச்சு என்று அவர் சொல்றாரு. அதே போன்று இமாம் அலியுடைய சிறப்புகளை மழுங்கடிப்பதற்காக முஆவியா செய்த மற்றொரு விஷயம் என்னவென்றால், இமாம் அலிக்கு சொல்லப்பட்ட சிறப்புகளை போன்று சிறப்புகளை ஏனைய ஹலீஃபாக்களுக்கு இட்டு கட்டி விடுறது, அல்லது இமாம் அலிக்கு சொல்லப்பட்ட சிறப்புகளை விட அதாவது சிறப்பான விஷயங்களை எல்லாம் சஹாபாக்களுக்கு இட்டு கட்டி விடுறது. அப்படியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது
இமாம் அலிக்கு சொல்லப்பட்ட பல்வேறு சிறப்புகளை மழுங்கடிப்பது போன்ற பல சிறப்புகள் இந்த சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றில் சுருக்கமாக ஒரு சில உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும், அஹ்லு சுன்னா உலகத்துல கேட்டா முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் யாருன்னு கேட்டா உடனே சொல்லுவாங்க ஹலீஃபா அபூபக்கர்னு சொல்லி. அதாவது அபூபக்கர் அவர்கள் தான் சொல்றாங்க, அன்ன ஸஹீஹ அன்ன அபூபக்கர் அவ்வலு மன் அல்ஹர இஸ்லாமஹு, இஸ்லாத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்திய முதலாவது மனிதர் அபூபக்கர் தான் சொல்லுவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, அவ்வலுக்கும் முரூதன் அலையல் ஹவுல அவ்வலுக்கும் இஸ்லாமன் வஹு அலி. ஆதாரம் கன்சுல் உமால் தபரானி ஸஹாயிருல் உக்பா. அதாவது நாளை மறுமை நாளிலே ஹவுதுல் கௌசர்ல எனக்கிட்ட வரக்கூடிய முதலாவது ஆள் யாருன்னு சொன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதலாவது மனிதர் அவர் இமாம் அலிதான் சொல்லிக்கிறாங்க. அதே நேரத்தில் அஹ்லு சுன்னாக்கள் நூல்கள்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், மறைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம் அது. அவர் தாரீஃபு தபரில வரக்கூடிய ஒரு அறிவிப்பு, முஹம்மது இப்னு சஅத் என்பவர்கிட்ட அவர் அறிவிக்காரு. அவருடைய தந்தைகிட்ட கேட்காரு, குல்துலி அபி அகான அபூபக்கர் அவ்வலுக்கும் இஸ்லாமன், அபூபக்கர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதலாவது மனிதரா என்று கேட்ட பொழுது அவர் சொல்றாரு, இல்ல அப்படி இல்லை, வலகது அஸ்லம கப்லஹு அக்ஸரு மின் 50, அவருக்கு முன்னால 50க்கும் அதிகமான பேரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க அவர் சொல்றாரு. ஆதாரம் தபரியில வரக்கூடிய விஷயம் இது, அஹ்லு சுன்னாக்கள் வரலாற்று நூல். அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதலாவது மனிதர் அபூபக்கர் தான் சொல்லுவாங்க. ரைட். அதே போன்று இன்னொரு ஹதீஸ் இருக்குது, இந்த ஈமானுடைய கனதியை அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னால், லவ் உஸின ஈமானு அபீ பக்கர் பி ஈமானி அஹ்லில் அர்லி லரஜஹ பிஹிம், அபூபக்கருடைய ஈமானையும் ஏனைய பூமியில உள்ள எல்லா மக்களோட ஈமானையும் நிறுத்து பார்த்தால் அபூபக்கர் ஈமான் தான் கனதியாக இருக்கும் என்று சொல்லி அந்த ஹதீஸ் வருது. ஆனால் இது யாருக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ் என்றால் இமாம் அலிக்கு சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க, லவ் உஸின ஈமானு அலியின் பி ஈமானி உம்மத்தி லரஜஹ ஈமானு அலியின் அலா ஈமானி உம்மத்தி இலா யௌமில் கியாமா, இமாம் அலியுடைய ஈமானும் என்னுடைய உம்மத்திலே உள்ள ஏனைய மக்களோட ஈமானையும் நிறுத்து பார்க்கும் பொழுது மறுமை நாள் வரைக்கும் இமாம் அலியுடைய ஈமான் தான் கனதியானது என்று அவங்க சொன்னாங்க. பிஹாருல் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. அதே போன்று சித்திக் என்ற சிறப்பு பெயர் இருக்கிறது. சித்திக் என்ற சிறப்பு பெயர் சொல்லப்படுறது எப்படின்னு சொன்னா, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையில ஏறினாங்களாம். ஏறும்போது கூடவே அபூபக்கர், உமர், உஸ்மான் 3 பேரும் இருந்திருக்கிறாங்க. அப்போது அவங்க 3 பேரும் ஏறும் பொழுது கொஞ்சம் தடுமாற்றம் வந்துச்சு அவங்களுக்கு. அப்போது நபி அவங்க உஹது மலையை பார்த்து சொன்னாங்களாம், உஸ்புத் உஹுத், உஹுதே கொஞ்சம் கவனமா இருந்துங்க. என்னன்னு சொன்னா, இன்னமா அலைக்க நபியுன் வ சித்தீகுன் வ ஷஹீதானி, என்னடா உனக்கு மேல யார் இருக்காங்க, இப்ப ஒரு நபி இருக்காரு, ஒரு சித்திக் இருக்காரு, 2 ஷஹீதுகள் இருக்கிறாங்க என்று அவங்க சொன்னாங்களாம் என்று ஒரு ஹதீஸ் வருது. அதே போல நாங்க இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், சில ஹதீஸ்களை எடுத்து கட்டும் போது என்ன செய்வாங்க, யாருக்கு அந்த சிறப்பு சொல்லப்பட்டதோ அவரே பேர்ல இட்டு கட்டி விடுறது. உதாரணமா பார்க்கலாம், நபியுடைய தஹதீபுல் அஸ்மா நூல்ல இருக்குது. அலி இப்னு அபி தாலிப் சொல்றாங்களாம், என்ன சொல்றாங்களாம், இன்னல்லாஹ தஆலா ஹுவல்லதி சம்மா அபூபக்கர் அலா லிசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திகன். அலி என்ன சொல்றாங்களாம், அல்லாஹு தஆலா தான் அபூபக்கருக்கு ரசூலுல்லாஹுடைய நாவினால் சித்திக் என்ற பெயரை சூட்டி இருக்கிறார் என்று சொன்னாங்களாம். இது இந்த பெயர் அலிக்கு சொல்லப்பட்ட பெயரு. அந்த பெயரை அபூபக்கருக்கு மாத்தி விட்டுருக்கிறாங்க. மாத்தி விடும்போது எப்படி செஞ்சுக்கிறாங்க, அது அலியுடைய பெயராலே மாத்தி விட்டுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியுன் அஸ்ஸித்தீகுல் அக்பர், அலிதான் மிகச்சிறந்த மிகப்பெரிய சித்திக்னு சொன்னாங்க. ஆதாரம் பைஹகி, கன்சுல் உமால், அல் ஜாமிஉ லிஸ்ஸுயூத்தி, இப்னுல் மகாசிலி. இதே போன்று இன்னொரு சிறப்பு இருக்கு, ஃபாரூக், உமரை ஃபாரூக்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குது, இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர் வ கல் ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர் வ கல்பிஹி வ ஹுவல் ஃபாரூக் ஃபர்ரகல்லாஹு பிஹி பைனல் ஹக்கி வல் பாத்தில். அல்லாஹு தஆலா உமருடைய நாவிலும் அவருடைய உள்ளத்திலும் ஹக்கை ஏற்படுத்தி இருக்கின்றான். அவர்தான் நன்மை தீமை சத்தியம் அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடிய ஃபாரூக் சொல்லி அவங்க சொன்னாங்களாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, அல் ஃபாரூக் பைனல் ஹக்கி வல் பாத்தில் அலியுன். ஆதாரம் முஸ்தத்ரக் ஸஹீஹைன், அல் ஹாக்கிம் லின் நைசாபூரி, முஸ்னத் அஹ்மத், யனாபியுல் மவத்தா. அலிதான் அதாவது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஃபாரூக் என்று சொல்லிக்கிறாங்க. அதே போன்று நூர் என்ற ஒரு விஷயம், ஒளி பிரகாசம் என்பது எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னால்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஹலகனி அல்லாஹு மின் நூரிஹி, அல்லாஹு தஆலா அவனுடைய ஒளியிலிருந்து என்ன படைச்சிருக்கிறான், வ ஹலக அபூபக்கர் மின் நூரி, என்னுடைய ஒளியிலிருந்து அபூபக்கரை படைச்சிருக்கான்னு சொல்லி சொன்னாங்களாம். உண்மையான ஹதீஸ் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, குலிக்து அன வ அலி இப்னு அபி தாலிப் பின் நூரின் வாஹிதா, நானும் அலியும் ஒரே ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்பது. அதே போன்று ரசூலுல்லாவுக்கு பிறகு சஹாபாக்கள சிறந்தவர் யார் என்ற ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு சொல்றாங்க எப்படி சொன்னால், அதுவும் யார பேர்ல இமாம் அலி சொல்றதாக ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. இமாம் அலி கிட்ட, அதாவது முஹம்மது பின் ஹனஃபியா அவர் கேட்கிறார் இமாம் அலி கிட்ட, ஐயுன் நாசி ஹைருன் பாத ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாவுக்கு பிறகு சிறந்தவர் யாருன்னு கேட்டவர். அவங்க சொன்னாங்களாம், அலி சொல்றாங்களா எப்படி, கால அபூபக்கர். குல்து சும்மமன் கேட்டாங்களா, பிறகு யாரு, சும்மா உமர். யாரு சொல்றாங்க இது, இமாம் அலி சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் கட்டிக்கிறாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ் வருகிறது, இப்னு உமர் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், குன்னா ஃபீ ஸமனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஅதிலு பி அபீ பக்கர் அஹதன் சும்மா உமர் சும்மா உஸ்மான் சும்மா நத்ருக்கு அஸ்ஹாபன் நபி. அதாவது நாங்க எங்களோட காலத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சிறந்தவர் யாருன்னு கேட்டா அபூபக்கரை சொல்லுவோம், அதுக்கு பிறகு யாருன்னு கேட்டா உமரை சொல்லுவோம், அதே பிறகு யாருன்னு கேட்டா உஸ்மானை சொல்லுவோம், அதே பிறகு யாரு எல்லாரும் சம்பந்தம் என்று சொல்லிக்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் என்னவென்றால், அலியுன் கைருல் பஷர், அலிதான் எல்லா மக்களை விடவும் சிறந்த ஒரு மனிதர். ஃபமன் அபா ஃபகத் கஃபர், யார் இதை மறுக்கின்றானோ நிராகரிக்கின்றானோ அவன் கஃபர் என்று சொன்னாங்க. ஆதாரம் யனாபியுல் மவத்தா தாரீஹு பக்தாத் அல் குவாரிஸ்மி. அதே போன்று நபி சொல்லிக்கிறாங்க ஒரு ஹதீஸ், அலியுன் இமாமுல் முத்தகீன் வ அமீருல் முஃமினீன் வ காயிதுல் குர்ரில் முஹஜ்ஜலீன், அலிதான் முத்தகீன்களுக்கெல்லாம் இமாம், மூமின்களுக்கெல்லாம் அமீர், மிகவும் பிரகாசமான மக்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்றார்கள். ஆதாரம் முஸ்தத்ரக் ஸஹீஹைன் அல் ஹாக்கிம் பின் நைசாபூரி கன்சுல் உமார். இப்படியாக இமாம் அலிக்கு சொல்லப்பட்ட பல ஹதீஸ்களை ஏனைய சஹாபாக்களுக்கு விட்டு கட்டி விட்டுருக்கிறாங்க. இந்த சதி இன்னும் தொடர்ந்து வந்தது. இறுதியாக இப்னு தைமியாவுடைய காலத்துக்கு வரும் பொழுது இப்னு தைமியா செஞ்ச வேலை என்னன்னு சொன்னால், இமாம் அலியுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய எல்லா ஹதீஸ்களையும் அவர் லைஃப்னு சொன்னார், பலவீனமாக்கினார். அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அறிவிப்பாளர்கள சந்தேகத்தை உண்டு பண்ணினார். இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஹதீஸ் நம்பையிலான்னு சொன்னார். அவருடைய மாணவரான இப்னு கசீர் அவரும் கூட சொல்றாரு எப்படின்னு சொன்னா, இமாம் அலியுடைய விஷயத்துல ஒரு ஆயத்து கூட இறங்கல்லன்னு சொல்றாரு. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க எப்படி, இமாம் அலியுடைய விஷயத்துல 300 ஆயத்து இறங்கி இருக்குன்னு சொல்றாரு அவரு. இவரு இப்னு கசீர் சொல்றாரு, இப்னு தைமியாவுடைய மாணவர் சொல்றாரு, இமாம் அலியுடைய விஷயத்துல ஒரு ஆயத்து கூட இறங்கல்ல, அப்படி இறங்கி இருந்தால் அது அவருக்கு மட்டும் உரியதில்லைன்னு சொன்னார். இப்படியாக இமாம் அலியுடைய சிறப்புகளை எல்லாம் மழுங்கடிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் சதிகள் நீண்ட காலமாக இடம்பெற்று வந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, குலிக்து அன வ அலி இப்னு அபி தாலிப் பின் நூரின் வாஹிதா, நானும் அலியும் ஒரே ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். இமாம் அலி ஒரு ஒளி, இமாம் அலி ஒரு ஒளி. அந்த ஒளியை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், யுரீதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த ஒளியை தமது வாயினால் ஊதி அணைத்து விட பார்க்கின்றார்கள், ஆனால் அல்லாஹு தஆலா இந்த காபிர்கள் வெறுத்தாலும் கூட தன்னுடைய ஒளியை பிரகாசமாக்கி வைப்பான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்து ஸஃப் 8வது ஆயத். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உலமாக்களே, பெரியோர்களே, இமாம் அலி அவர்கள்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு மிகச்சிறந்த ஒரு அறிஞராக இருக்கின்றார்கள், மிகச்சிறந்த ஒரு மனிதராக இருக்கின்றார்கள், எல்லா மக்களுக்கும் வலியாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களை பின்பற்றி அதன் மூலமாக ரசூலுல்லாஹை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் புரிவாயாக. உலக முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. நாங்கள் நோற்ற நோன்புகளை செய்த அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.